கிடையாது. எம்மதமும் சம்மதம். எனக்கு திருமணம் செய்யக்கூட நேரம் உள்ள இந்த நாட்டை நான் பார்க்க வேண்டும் என்று உலக நாட்டுக்கே பயங்காட்டின ஒரு உத்தம தமிழன் யாருன்னா ஏபிஜே அப்துல் கலாம் ஐயாதே. அவருக்கு கைதட்ட மாட்டிய ஆளுமா டோலுமான்னா கைதட்டி இருப்பேன். ஆனால் அப்துல் கலாம் நல்ல ஒரிஜினல் தமிழன். முதலே செத்துட்டார். இப்போ இருந்தால் அவராக செத்துருவார். ஏன்னா பயலை கெடுத்து விட்ருவாங்க. விஷயத்துக்கு எந்த விஷயத்துக்கு கூப்பிட்டாலும் சின்ன பிள்ளை மாதிரி வருவார் அப்துல் கலாம் ஐயா. அப்படி பயலை ஊரான் சேர்ந்து ஐயா எங்கள் ஊர் திருவிழாயா கொஞ்சம் அப்படியே வந்துட்டு போங்க. ஏன்னா அவரும் வருவார். வருகிறேன் சகோதரர் வந்திருப்பார். வந்தவனே ஜாமியை கும்பிட்டு விபதியெலாம் அள்ளி பூஜிக்கிட்டு காருக்கு ஒரு மாலையை வாங்கி போட்டுக்கிட்டு அப்துல் கலாம் ஐயா கிளம்பும் போது 2 வயலில் போயிருப்பாங்க. கொஞ்சம் கறி சாப்பிட்டு போங்கய்யா. அப்துல் கலாம் வேண்டாம் எனக்கு பசிக்கவில்லை, வாங்கய்யா 2 சேவை எலும்பு 2 தின்ட்டு போங்கய்யா. சரின்னு ஒரு தட்டில் கறியை வச்சுருந்துப்பாங்க. அந்த தட்டில் எடுத்து ஒரு பீஸை திங்கும் போது ஒருத்தன் கையை பிடிச்சிருப்பேன். ஒரு பையன் ஏன் பிடிக்கின்றாய், அப்படியே சாப்பிட்டா கறி இழுக்காதியா, பக்காடி லெமனில் ஒரு 4 ஊற்றி விட்டாரே, ஒரு இழுங்க கிரண்டு ஏறி நல்லா 2 கிலோ தின்றலாம்ட்டு அவரை கொண்டிருப்பாங்க. ஏன்னா அந்த உலகம் அப்படி இருக்கு. நல்ல மனிதர்கள்லாம் உலகத்திலே குறைவு. நல்ல நல்ல 4 ஊரில் அந்த தமிழகத்தில் செத்து போனாங்க. கேப்டன் விஜயகாந்த் ஐயாவை கொண்டதே இந்த தமிழர்கள் தான். உண்மை, மறுக்க முடியாது. உண்மையா இல்லையா? நம்மெல்லாம் அவரால் பேசும் சக்தியை இழக்கும் போது எல்லாரும் அந்த பேட்டியில் பார்க்கும்போது என்ன சொன்னால், தண்ணி அடிச்சுக்கிட்டு தான் பேசுவார் போல கேப்டன் அப்படின்னு சொன்னோம். ஆனால் அவர் இறக்கும் போது தான் தெரிகிறது எத்தனை குடும்பத்தை வாழ வைத்து சென்ற ஒரு உத்தமர் கேப்டன் என்று. அதே மாதிரி நல்லவர்களை இழந்து விடாதீங்க. நல்லவர்கள் கிடைப்பது எளிதல்ல, மிக மிக குறைவு. என் அன்பு உறவுகளே, நீங்கள் அத்தனை பேருமே நல்லவர்கள் தான். கோபம் இருக்க இடத்துல குணம் இருக்கும். அதே மாதிரி குடிக்கிறவங்க அந்த கெட்ட வழக்கம் பண்ணுறவங்களாம் கெட்டவங்க கிடையாது. அவங்கள்ட்ட தான் இளைய மனது இருக்கும். ஒருவேளை ஒரு ஏழை சிறுமிக்கு கூட சாப்பாடு வாங்கி கொடுத்தால் நீங்கள் அத்தனை பேருமே தர்மம் சென்ற உத்தமர்கள் தான். என் தமிழனை வணங்குறீங்க. இந்த மைசெட்டு ராஜா அண்ணே காரைக்குளம் எங்கன்னு இருக்கு? ஊர் பக்கத்தில் தானே இருக்கு. இந்த ஊரையே இந்த அண்ணே அவ்வளோ தூரத்துக்கு அழகுபடுத்தி செஞ்சுருக்கார் ராஜா அண்ணே. வாழ்த்துக்கள் அண்ணே, ரொம்ப ரொம்ப நன்றி அண்ணே. கம்பெனியால என்ன ஆரம்ப காலத்தில் 30 வருஷத்துக்கு முன்னாடி மைசெட்டு போடுற ஆளுகளுக்கு பொண்ணு கொடுக்க மாட்டாப்பா. ஏன் பொண்ணு கொடுக்க மாட்டாங்க? ஏன் பொண்ணு கொடுக்க மாட்டாங்க? இந்த ஆம்பளி பாரு, இந்த திருகிறேன் பிள்ளையை கட்டி கொடுத்தா சித்திரவதை படுத்துறியான்ட்டு. அதுக்கா இல்லடா, மைசெட்டு போட்டு என்ன திருவிழா நல்லது கெட்டது கூப்பிட்டா தானே போய் கொலா கட்டுவார். நிரந்தர ஒரு வேலை இல்லைன்னு சொல்லிட்டு கொடுக்க மாட்டாங்க. இன்னைக்கு மைசெட்டு வச்சிருக்க ஆளுக பூரா திறமை வாய்ந்தவர்கள். இன்னைக்கு மைசெட்டுன்னா பொண்ணு கொடுக்குற அளவுக்கு வைத்தது யாருன்னா இந்த மைசெட்டு போட்டு திறமையாக இருந்த இந்த அத்தனை பேருக்குமே நெஞ்சார்ந்த வாழ்க்கை. உண்மைதானே? எங்க மச்சேன், எங்க பெரியம்மா மையன், அவர் மைசெட் வச்சிருக்கார். நான் சொன்னேன் இந்த மைசெட்லாம் உன்னால் இழுக்க முடியாது, நீ வேற கிருத்திரம் பிடிச்சி வேண்டேன். இல்லை மாப்பிள்ள ஒரு 2 லட்சம் கொடுங்க அப்படின்ட்டேன். 2 லட்சத்தை கொடுத்து விட்டேன். 1 ரூபா வட்டிக்கு. கொலாவெல்லாம் வாங்கிட்டு அந்த ஆளுக்கு வேற மொட்டனாக்கு வாங்கி விட்டு ஊரில் அம்பலார் வந்து சொல்லியிருக்கார், அன்னதானம் நடந்துக்கிட்டு இருக்கு, மைக்கில் அனௌன்ஸ் பண்ணுப்பான்னு. எங்கள் மச்சியான் கிளம்பிட்டால சாப்பிட அப்படில சாப்பிட கூப்பிட்றானா. சாப்பாடு நடந்து கொடுப்பதா கிராம கணக்கில் மீண்டும் தினப்படுத்தலாம். அம்பலார் வந்து சத்துன்னு அரைஞ்சிருக்காரு. நீ மைசெட்டை கழட்டி போடா அப்படின்னு. ஏங்க என்ன பேசுற? சாப்பிட வர சொல்றியா இல்லை போக சொல்றியா? நீ சிரிக்கும் போது சேச்சிபி பக்கெட் மாதிரியே இருக்கிறா. ஐயா நான் என்னத்தை சொல்ல. மைசெட்டில் பேசுகிற விதம் இருக்கு. என்னன்னே எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சரி, இந்த ஊரில் நான் வச்சதே சட்டமாக இருந்தாலும் சரி, ரெவடியாக இருந்தாலும் சரி, இந்த மைக்கில் பேச சொல்லு பேச முடியாது. பெரிய ஆளாக இருப்பார். அவரை பார்த்தா 100 கார் அவர் பின்னாடி வரும். தண்ணி கேன்னு வச்சுக்கிட்டு ஒரு ஆள் பிஏவா நிற்பார். அங்கிட்டு ஒரு ஆள் இதோட பெரிய அடிக்கட்டாக வந்தார். ஒரு மேடை கேளு. அந்த மேடையில் அவருக்கு பொன்னாடிலாம் போற்றி 2 வார்த்தை ஊரை பற்றி பேசுங்கன்னு சொன்ன உடனே அவர்
இப்படி வரல. அத்தி ஒன்னாலே போத்து கௌரவப்படுத்தி கிராமத்தை நன்றி. என்ன அத்தை தண்டி ஆளான எப்படி பேசுறாரு? ஓ வேலை மயில தான் பார்த்துட்டு போ. இப்போ உனக்கு அப்படியே பாலசுப்ரமணியம் குரல் முண்டை பாட்டு பாரு. நல்லவர்க்கெல்லாம் மாடு தான் சாணியை போட முடியாம உள்ள இழுத்து என்ன பாட்டு பாரு போட. எதில் விட்டேன்? பாயில. நன்றி. பாடல்கள் அண்ணே இப்போ பூரா என்னண்ணே பாட்டு பூரா தம்மு டம்முன்னு போடுற. ஆனால் ப்ரெஷரு ஹார்ட் பேஷன்லாம் கேட்க முடியாதுப்பா. இன்னொன்று இருக்கு மை செட்லேயே ஊம்பரா என்னது என்னண்ணே ஊப்பர் ஊப்பர் அதெல்லாம் பார்த்தா பனரசா கனரசா துத்து துத்தும் இப்படித்தியா கட்டில் போட்டு ஒருத்தர் சுகருக்கு மாத்திரை போட்டு வயசானவர் படுத்து கிடந்திருக்கார். ஊப்பரில் போட்டு விட்டேன். மனரசா கனரசா டம்மு டும்முன்னு அவர் கட்டிலோட விழுந்து பார்க்குறேன் 108 வந்துருச்சு. வியா 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 வியான்னு குளுக்கோஸ் ஏற்றிட்டே கேட்டிருக்காங்க எப்படி இப்படி விழுந்தீங்க அப்படின்னு. மை செட்டு போட்டாங்க. மை செட்டு போட்டதுக்கு எப்படி விழுந்த? பனரசா கொனரசான்னு சொன்னாங்க. பழைய பாடல்கள் இரவு நேரத்தில் மெலோடியான பாடல்கள் போடணும். புள்ளருக்க போகையில் கன்னி பொந்தன் கவலடி அன்னக்கிளியே உன்னை தேடு 6 மாசம் 1 வருஷம் அவரம் போமினி வாடுது. கருப்பு கரைச்சேல கட்டி கரையோரம் போற ஊட்டி கருப்பு கரைச்சேல கட்டி கரையோரம் போற ஊட்டி கரும்பு எறும்பு கண்டா விட்டுடுமா பொண்ணனா கண்ணால பார்த்தா என் மனம் கட்டுடுமா. சின்ன பொண்ணுதான் வைக்கப்படுது அம்மா அம்மாடி அது என்ன நினைச்சு கண்ணஞ்சு வைக்கிறது சும்மா சும்மாடி. இப்படி பாட்டு போட்டா கேட்கறதுக்கு நிம்மையா இருக்கும். இப்போ பூரா இளைஞர் பூரா பாட்டுல என்ன பாட்டு? தாத்தா தாத்தா கொஞ்சம் பொடி கொடு ஏ பேரா பேரா அந்த தடியடு தாத்தா தடிய எடுக்கையில பொடிய பறக்க விட்ட தாத்தா அடங்கோத்தா தாத்தா தாத்தா கொஞ்சம் பொடி கொடு ஏ பேரா பேரா அந்த தடியடு கிளி பஞ்சாரோ என்ன ஒன்றிய பாட்டு தாண்டா அது காச்சாரோ யாரோ யாரோ காட்டுவாசி கொட்டையை பிடிச்சி அண்ணே பயந்து வருதுண்ணே. தாண்டா பாட்டு போடா. இன்னொரு பாட்டு வந்திருக்கு முருகா. அது என்ன பாட்டு? சீரணி ஐயோ அந்த பாட்டை வரும்போது கேட்டு வந்தேன். ஒரு பாட்டு வந்திருக்கல என்ன பாட்டு? ஒரு தெலுங்கு பாட்டு. எல்லாருமே அதை டிக்டாக் பண்ணுறாங்க. மருதமணி வந்து பாடுவேன். மருதமணி பாடிட்டாலும் குளிர்ந்த நேரத்தில் அவனுக்கு மைக்கு தெரியாம வேற முற்றியான் பாரு. ஒத்த கண்ணு தெரியாது. வால்யூம் கொஞ்சம் வாங்கினேன். நோட்டீஸ் படிக்கிறேன். திருச்சி மாவட்டம் மானாமதுரை வட்டம் 20 வருஷமா எங்க ஊரு பாட்டுக்காரா நீ ஆட்டோ ஓட்டும் கட்டிக்க. யார் வீட்டுல போட்டு வர? கட்டுனேன் கோட்டை ஒண்ணு அதை கட்டி காக்க எங்கு காவல் இல்ல. அத்தையும் தலையோட அன்பாலயத்துக்காக அங்கே உள்ள மக்களை பசிவு போக்கு விதமாக இந்த அரிசியை கொடுத்த என் அன்பு உறவுக்கு நன்றி. ஹேர் உறைஞ்சிருச்சு. கதம்பம் காமிக்ஸ் என நகைச்சுவை நாடகம் உங்கள் மத்தியில் அதிகபட்சமாக நடைபெறும். வரும் பொழுதே 1/4 கிலோ மண்ணை எடுத்து ஒரு சருக பையிலே கட்டி அதை வார்ம் அப் செய்து கொண்டிருக்கிறான். மதுரை மாவட்டம் காரியவட்டியார் உள்ள மருதங்குடி மண்ணின் மைந்தன் ஏ மருதமணி அவர்கள் நகைச்சுவை தண்டராக நடிக்க காத்துக் கொண்டார்.
உச்சி வகந்தடத்து பேணு வாத்த கீரமுண்டே பச்சை மலை பக்கத்தில் மோழுதுன்னு சொன்னா போதும்டா 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 குளிர் நேரம்டா போதும்டா போட்டதுக்கு கொடுமையா போதும்டா அண்ணன் பையனே சொல்றத கேள்றா போதும்டா காசு தர மாட்டாங்கடா போதும்டா போதும்டா அருமையா ஆச்சு எங்க அண்ணனை நான் சிரிக்க வைக்கிறதுக்காக பேசுறேன் ஆனா எல்லா திறமை உள்ள ஒரு பலவாத்திய கலைஞன்னா ஏகே அருள் தான். இப்போ வர்ற இளைஞருக்கு பூரா எங்கள் அண்ணனை பார்த்து கற்றுக்கிட்டவங்க நிறைய பேர் இருக்காங்க, மறுக்க முடியாது. வாழ்த்துக்கள் அண்ணே. வேற எதுவும் வச்சிருக்கியா? கடைசியா ஒரே ஒரு வாத்தியம் தான் இருக்கு. அதுக்கப்புறம் எதுவும் பண்ண சொல்லக்கூடாது. அண்ணன் ரொம்ப பெருமையா சொல்லுது. அப்ப பயங்கரமா எங்க வாங்கியிருக்கானப்பா அத? என்னடா அது? காட பிச்சம்பட்டி கிராமத்தில் அருள்மிகு ஸ்ரீ பகவதி அம்மன் ஸ்ரீ வடுகச்சி அம்மன் கோயில் மணி யோசை டிங் டாங் டக். வேற எதுவும் வச்சிருக்கியா? சின்னதா பொள்ளாச்சி செல்லக்கூடிய மணிகண்டன் எக்ஸ்பிரஸ் போகு வழியிலே சாப்பாடு இல்லாத காரணத்தா திரும்பி வந்த அதிர்ச்சி. ஏன்டா இது? அண்ணா அவர்கிட்ட வாங்குப்பா அந்த 50 ரூபாய ஈரத்தில் கொண்டு வருவாரு. அண்ணே பேரு பேர் என்ன? வேறுண்ணே நன்றி 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 அண்ணே. சிறந்த முறையில் இங்கே சீன்தால் அமைத்துக் கொண்டிருக்கின்ற புதுகை கே நீலகண்டேன். என்னத்த கண்டனா? நீலகண்டேன் ஜீன்தாளம். இந்த அகராதி மையத்துக்கு தானே உன்னை வேணாம்ட்டேன். இங்க வாவேன். யாரை கட்டி இத்தனை குத்து குத்திட்டு இழப்பாருண்ணே? ஏய் யாரை கட்டு? நீலகண்டா உனக்கு தெரியாது, ரைடு ஓவர். இப்ப இதெல்லாம் செய்யக்கூடாது. நெஞ்சவாரு அப்படி செய்யக்கூடாது. பட்டும் படாம போய் பல்ல வளக்கிட்டு மண்டி ஓடு. மண்டி ஓட்டு வாம பண்ணு. காலையில கேட்கறேன். மண்டி போட்டு அதை பண்றது. சாமி அழைக்க போறேன். எக்கோ ஏத்தி நல்ல வை. என்னை கூட மொத்தமான வை. ஹலோ 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 காட பிச்சம்பட்டி கிராமத்திலே ஆதி காலம் ஐயாக்க உள்ள காலம் பழைய கிழவங்க வாழ்ந்த காலத்துல இந்த காட பிச்சம்பட்டி கிராமத்துல எப்படி இந்த சாமி இங்க இருக்க பகவதி அம்மனும் வடுகச்சி அம்மே இந்த கருப்பே இந்த முனியாண்டி பாண்டி முனி நான் கூப்பிட்ட குரலுக்கு எந்த மேடையிலையும் ஓடோடி வரும். கள்ளிசேரி காளி முனி ஐயா இந்த சாமி ஊரா இந்த ஊர்ல பாட்டேங்காலத்துல இருந்து அதே வீரம் குறையாம இருக்கா இல்ல சாமி ஊரா மக்க மாறி எதுவும் மக்கர் பண்ணுதா? ஏன் எல்லாரும் ஓடுறிய? எதுவும் பிரச்சனையா ப்ரோ? அங்கிட்டு போனவன் போல ஊரா சாமி ஆடுறவன் போல மாதிரி தெரியுது. ஹலோ 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 சேதுபதி நாடு சேதுபதி நாடு பொல்லாத சிவகங்கை நன்னாடு 5 ஜட பரஜிவரே உனக்கு அழகு ஜடையா யதா தோரணையிட என் சிவகங்கை சீமையாண்ட என் வெட்டுடையா காளியம்மா கொஞ்ச நேரம் காட பிச்சம்பட்டியில உள்ள உன் தங்கச்சி பகவதி அம்மனையும் வடுகச்சி அம்மனையும் நாங்க அக்கா தங்கச்சி வீரங்குறையலே முப்பாட்டேன் காலத்தில இந்த காட பிச்சம்பட்டியில ஆண்ட காலம் 12 வருஷம் பாரா மழையில்லே. அவ யாரா வேணும் தம்பி? அத சில கிராமத்தை சொல்ல மாட்டீங்களா? சேப்புலைட்ட கல்ல அடிக்கிறேன் என்ன தம்பி? சாமி அழைக்கிறேன் தம்பி. நாங்கெல்லாம் பரம்பரை கோடாங்கி தத்துரூபமா சாமி அப்படி நிற்கும். சொன்ன வாக்கு பழிக்கும். போயிடுறது நல்லது. நீ சாமி நக்கல் பண்றியா? மயிறு 12 வருஷம் பாராமலையில்லே
காட பிச்சம்பட்டியில பஞ்சம் போகுது, இங்க கம்மாகரை எல்லாம் கல்லும் புல்லுமே இதுடா. அப்ப காட பிச்சம்பட்டியில உள்ள கிளவி சொல்லி எழுதுச்சா, நான் எப்படி பஞ்சத்தில மக்க வளர்க்க போறேன், நான் எப்படி இந்த பிள்ளைகளை வளர்த்து ஆளாக்க போறேன், பஞ்சம் தாங்களே கூப்பிடுங்க பகவதி அம்மனையும் வடுகச்சி அம்மனையும். அப்போ ஊர்ல மூத்த வாரிசுக்கு கோயில் முன்னாடி சாமி இறங்கிட்டா, களைய குளிக்கி ஆடையில இங்க கிழக்க குமுறுந்துடா மேகமெல்லாம். அப்ப மாயமா மலவேஞ்சி நம்ம கிளவி மயிலிக்கிற முடுங்கி மக்க வளர்க்கிறாடா. அப்ப கோடை மலவேஞ்சி நம்ம கிளவி கோவக்கிற முடுங்கி புள்ள வளர்க்கிறாடா. பீரம்பத்தலே இந்த காட பிச்சம்பட்டில உள்ள சாமிக்கெல்லாம் வீரம் பத்தலே. என் கெட்டிக்கார சாமி குதிச்சு வர போறையா, இல்ல உன் தொட்டி பிள்ளையில பேயடிக்க விட போறையா? 1000 பாட்டிலு சாராய, அப்படியாப்பா? எப்ப 1000 பாட்டிலு சாராய, எப்ப பாண்டி முனிக்கு அடிநாக்குக்கு பத்தாதுடா. 3000 பாட்டில சாராய, என் சீமா பாண்டி முனிக்கு முனி நாக்குக்கு பத்தாதுடா. எப்ப நீ படுத்தது கலுங்கடியா பார்வை வாத்தடா, எப்ப தங்கி இருப்பது கருப்பாயுரணியே. என் குடிகார பாண்டி முனி கொஞ்ச நேரம் கருப்பாயுரணி எல்லைய வச்சு உன் தங்கச்சி பகவதி அம்மனையும் வடுகச்சி அம்மனையும் கூட்டிக்கிட்டு கொஞ்ச நேரம் அந்த வெட்ட வெளி பொட்டலில கொஞ்ச நேரம் விளையாட எந்திரி ஓடி வர. ஆதி காலம் பாட்டேன் பூட்டை உள்ள காலத்துல இந்த ஊர்ல எங்கிருந்து எங்க வந்தாங்க, நம்மளெல்லாம் எப்படி வளர்த்தாங்க. ஆதி ஒரு காலம் எங்க ஐயாக்க பாட்டேன் பூட்டேன் வாழ்ந்த காலத்துல காட பிச்சம்பட்டியில உள்ள பாட்டே மாறுக கிழக்க கீநாட்டுக்கு போய் அங்க கிடமாட்டு கண்டு வாங்கி வாராரு. அப்ப காடம் பிச்சம்பட்டியில உள்ள கிளவி சொன்னுச்சா, அட கூறு கட்ட குங்காப்பைய மயனே, இந்த தொத்த கண்ட வாங்கி வந்து என்ன செய்ய போற? அப்ப கிளவேன் சொன்னாரா, இது காட பிச்சம்பட்டியில உள்ள கோயில் மாடா வளர்க்க போறேன். இந்த கண்டு வளருது, காட பிச்சம்பட்டியில கோயில் மாடு காவாருதுடா இங்க. அப்ப மாடு வளர்ந்து நிக்குது. அப்ப ஊர்ல உள்ள ஆளுகள் எல்லாம் கூப்பிடுறாரு நம்ம கிளவே, இது அலங்காநல்லூர் மஞ்சு வரட்டுக்கு கொண்டு போறேன், என் கூட யாரு வர்றது? அப்ப இந்த மாடு விளையாடுமா? நாங்க வல்லைன்னு சொல்ல ஒத்த கைத்துல மாட கொண்டு போறாரு காட பிச்சம்பட்டியில உள்ள நம்ம பாட்டே. அப்ப கிளவி சொன்னுச்சா, மாலையிட்ட என் கணவர் அலங்காநல்லூருக்கு மாடு கொண்டு போறாங்க, இந்த மாட்டு மேல எந்த சாமிடா கூட போற? அப்ப இடது கொம்புல பகவதிய, வடது கொம்புல வடுகச்சமனு துமுள்ள நிக்கிறாண்டா 18ஆம் படியாய். 18ஆம் படி கருப்போ. இந்த காட பிச்சம்பட்டி மாடு அலங்காநல்லூர்ல 501 மாடா நிக்குது. மாடு இலக்கிது, நம்ம கிழவனும் சோர்ந்து நிக்கிறேன். அங்க வேட்டு பறியுது, அலங்காநல்ல 1 மணி அடிக்குது. கிழவன் சொல்லி மாடவுக்குறேன், இது காடம் பிச்சம்பட்டி கோயில் மாடுயா, நான் ஒத்த கைத்துல புடிச்சு வாரேன். மாடு வாடிய தம்போது காட பிச்சம்பட்டி கோயில் மாடு வலது கொம்ப சாக்கிது, இடுப்ப முறுக்குது. இந்த சாமி மாடு இடது கொம்ப சாக்கிது. அப்ப தொட்ட இடமெல்லாம் புடியாரனுக்கு குத்து விழுகுது. அப்ப புடியாரன் சொன்னானா, இந்த காட பிச்சம்பட்டி கோயில் மாட்டு கொம்புல 2 பூதம் வாயா புலந்து நிக்குதுடா. கள்ளிசரி நல்ல கம்மாயா, நாம் பிறந்த கள்ளிசரி நல்ல கம்மாயா. அட பொண்டா போய ஜாமிடாய், உனக்கு 600 வருஷமா பட்ட சீம கருவ உடமரம் தாம்படுக்க என்னைய நாடு முறை பேரு வாங்க வச்சு என் கலிசரி காளிமுனி ஐயா, உன் தம்பி 18ஆம் படியான கூட்டிக்கிட்டு
இந்த காடை பிச்சம்பட்டியில் உள்ள சாமி ஊரா கிளம்புதுடா இந்நேரா காளிமுனி ஐயா தங்க நல்லு புதியரோவா சாமி முடியரோவா சாந்தாடும் பிச்சாருவாடா அனுப்புடா அடங்கண்டல்ல ஏ புடியரோவா யார் வரைக்கும் பிச்சாரோவா சாமி பிச்சாரோவா தங்க நல்லு புதியருவா சாமி புதியருவா சாசாடுவோம் விச்சருவா கருப்பே விச்சருவா புடியரோவா சாமி முடியரோவா அலறுதடா ஓருவா சாமி கர்ப்படாய் வெள்ளி நல்லு புதியருவா சாமி புதியருவா சாசாடுவோம் விச்சருவா கருப்பே விச்சருவா அங்க நல்ல புடியரோவா சாமி முடியரோவா ஆளாட்டுது நாரோவா நொண்டி சொன்னே ஓடி வாடா கருப்பா ஓடி வாடா கருப்பா ஓடி வாடா ஆடி வாடா கருப்பா ஆடி வாடா கருப்பா துள்ளி வாடா அகனலே புடியருவா சாசாடோ விச்சருவா கருப்பே விச்சருவா அந்த 18 ஆடல்களையே நீ படிக்கட்டாக்கி அந்த 18ஆம் படி என்ன காவலடா அருப்பு கருப்பு 18 படியழகே கருப்பே படியழகே பக்குவமா ஆடி வருது என் சாமி அந்த கீழாட்டி எல்லையை விட்டு ஆடுறா கொஞ்சம் ஓடி வாடா கருப்பா ஓடி வாடா கருப்பா ஓடி வாடா ஆடி வாடா கருப்பா ஆடி வாடா கருப்பா துள்ளி வாடா காலுக்கு தான் சலங்க கிட்ட சாமி சலங்க கிட்ட சதுராட ஓடி வாடா சாமி ஓடி வாடா அடடே சலங்கையிட்டா கருப்பே சலங்கையிட்டா ஓடி வாடா கருப்பா ஓடி வாடா கருப்பா ஓடி வாடா ஒத்த காலு ஜப்பானியா உனக்கு ஜப்பானியா ஒரு காலி நொண்டியாடா உனக்கு ஒத்த காலு ஜப்பானி ஒத்த காடு சப்பானியா கருப்பே சப்பானியா ஒரு காலு நொண்டியடா உனக்கு நொண்டியடா கருப்பே வாராண்டா ஓடி வாராண்டா எங்க கருப்பு வர தாராண்டா தங்க கருப்பு ஓடி வாராண்டா எங்க கருப்பு வர தாராண்டா தங்க கருப்பு வந்துட்டாடா ஓடி வந்துட்டாடா எங்க கருப்பு வர வந்துட்டாடா தங்க கருப்பு ஓடி வந்துட்டாடா எங்க கருப்பு வர தந்துட்டாடா தங்க கருப்பு கருப்பு இல்ல அப்படியே உட்காருங்கண்ணே கிராமத்தில சாமி எல்லாம் துடியாக இருக்கு ஐயா சாமி ஊரா மக்களை எல்லாம் காக்குதோ ஐயா காட பிச்சம்பட்டி சாமி ஊரா மக்களை எல்லாம் காக்குதோ ஐயா கெவிழி கத்துறையா அந்த வேளருதையா கெவிழி கத்துறையா அந்த வேளருதையா பறவையெல்லாம் பறக்குதையா கள்ளிச்சேரி கள்ளிச்சேரி கம்மாயில பறவை பூரா பறக்குதையா கம்மைய விட்டு காட பிச்சம்பட்டிக்கு கள்ளிச்சேரி காளி முனியையே தங்கச்சி பார்வதிய பரமசிவனும் கூட்டி என் காளி முனியையே வந்துதானே நிக்கிறேன் பாறையா கள்ளிச்சேரி கிராமத்திலே இருக்கிற சாமி ஐயா பொல்லாத முனியை அண்ணா காளியோட காட பிச்சம்பட்டிக்கு வந்துதானே நிக்கிறேன் பாறையா முனியையா வந்துதான் நிக்கிறேன் பாறையா கோடான கோடி சனம் உன்னை தான் வணங்குதையா கோடான கோடி சனம் உன்னை தான் வணங்குதையா கோடான கோடி சனம் உன்னைத்தான் வணங்குதையா 18 படிகரப்பா 18ஆம் படியா 18ஆம் படியா 18 படிய விட்டு காட பிச்சம்பட்டி கிராமத்துக்கு
வந்துதான நேரம் ஆச்சியா காடு பிச்சம்பட்டியா இருக்கிற சாமியெல்லாம் துடியான தெய்வம் தானையா பாட்டை போட்டு ஆட்ட சாமி ஊரா வீரம் குறையாம இருக்குது வாரையா சாமி ஊரா வீரம் குறையாம இருக்குது வாரையா சாமி ஊரா மக்களை எல்லாம் காக்க வேணையா அபிநய இதுதாமா காரை குளந்தான் சொந்த ஊரம்மா எங்க ராஜா மைஜன் காரக்குளம் சொந்த ஊர் ஊரெல்லாம் பாட்டுதான் ராஜா மைஜட்டு இதுதாமா ஏய் நல்லா இருக்கு வட்டி தொட்டி வாங்குது பேருதாமா எங்க ராஜா மைஜன் நூறாண்டு வாழ்க எங்க ராஜா மைஜன் பல்லாண்டு வளர்க அந்த சிரிச்ச முகத்தோட இருக்கணும் அப்பதான் எனக்கு நல்லா இருக்கும் சில பேர்லாம் பார்த்தோம்னா வீட்டில் பொண்டாட்டியில் சண்டை கொடுக்கிட்டு இங்கிட்டு முறைச்சிக்கிட்டு இருப்பாங்க அப்படி இருக்கக்கூடாது ஏதோ இந்த கோமாளி நம்ம எல்லாருமே அண்ணன் தம்பி தான் அவ்வளோதான் சூப்பர்ண்ணே ரேட்டு எவ்வளோ பேசுனேன் கட்டுப்படி ஆகும் சரி என்ன பேசினாலும் நம்ம ஊருக்காக போடுவோம் விடு அவ்வளோ பெரிய காமெடி இது கிடையாது சின்ன காமெடி என்னத்த நாடகத்தை காண வருகிறவர்கள் இருக்கரங்குப்பி அழைத்திருக்கிறார்கள் காடப்பிச்சம்பட்டி கல்கட்டியூர் இரவு புல்லாம் கண்முழித்து அதிகாலையிலே அதை எடிட்டிங் செய்து உலக தமிழர்கள் அத்தனை பேர் கைபேசிக்கும் எடுத்து செல்லக்கூடிய ஒரு திறமை வாய்ந்த யூடியூப் அன்பு கலைஞர்கள் இங்கே இருக்கிறார்கள் தம்பி காடமங்கலம் முருகன் ஒரு கைதட்டு கொடுங்க 5-6 பேர்த்துக்கும் அவ்வளோதான் ஒவ்வொரு ஆள் பேர் மைண்டில் வராதுடா அப்போ நாளைக்கு என்னைய போய் மண்ணை வாரி தூத்துவியே நீங்கள் 6 பேரும் நல்லா எடுத்து பொழைச்சிக்கங்கப்பா நல்லா இருங்கப்பா உங்களிடம் பேசிக்கொண்டு நடித்து கொண்டிருப்பவன் என்னை வாழ வைத்த அன்பு தெய்வம் ஆடியதற்காக தம்பி மணிகண்டனுக்கு வாழ்த்து நன்றி ஐயா நன்றி எத்தனையோ பேரு எதையோ எழுதி வச்சாங்க இப்படி தத்துவம் எல்லாம் பப்புனு போட்டக மேடையில எடுத்து சொன்னாங்க மத்த பாட்டுக்கு அடிக்க மாட்டேன் படிப்பேன் நல்லத சொன்னா நாட்டுல யார் ஏத்துக்கிட்டாங்க நல்லத சொன்னா நாட்டுல யார் ஏத்துக்கிட்டாங்க இந்த நாடு போற வேகத்தில எல்லாரும் நடந்துக்கிட்டாங்க எத்தனையோ பேர் எதையோ எழுதி வச்சாங்க தத்துவம் எல்லாம் ஒரு சில பேர் எடுத்து சொன்னாங்க அறுக்கிற ஆளத்தையும் வளர்க்குற ஆடு நம்பும் இந்த ஆட்டுக்காரனை ஒருபோதும் அந்த ஆடு நம்பாது நம்பவே மாட்டாது நீ இப்படி வளர்த்து வித்தியாங்க உன்னையும் முட்டாடி நம்பாதே மண்டை ஏறுதடா சின்ன சின்ன பால் குடிக்கிற குட்டியிலேருந்து ஒரு செம்பரி ஆடோ வெள்ளாட்டம் குட்டியை வளவேன் உங்கூடே வரும் ஐயா நீ நாடகத்தை கெடுக்கிறவையலா தெரியாமல் உன்ட்ட பேசிவிட்டேன் செம்பரியங்குட்டி வளர்த்தோம்னா நம்ம சாப்பிட்ற சிக்கனு உருளைக்கிழங்கு மொச்சப்பயிறு கத்தரிக்காய் சோறு அசந்து சட்டையை கழட்டி போட்டால் கூட கப்பு குட்டு மசுரை தின்றுறோம் அதே மாதிரி கிணத்துல குதிச்சோம்னா அந்த செம்பரியங்குட்டி நம்ம பின்னாடியே குதிக்கும் ஆனால் ஒருபோதும் அந்த வளர்க்குற ஆளை நம்பாது அந்த வளர்க்குறவர் எதுக்கு பூஜை பண்ணுறதுக்காக வளர்க்குறாரு நல்லா பெருசாக வந்துச்சுன்னா 25,000க்கு விற்கலாம்ட்டு இந்த ரம்ஜான் பண்டிகை மாதிரி வருதுல்ல அவங்க திருவிழாவுக்கு வைக்கிறதுக்கு தான் செம்பரிய கடை வளர்க்குறது
அப்போ ஒரு ஆட்டியாவாரியை இந்த வளத்தால கூப்பிடுவார். தம்பி ஆறுமுகம், ஆட்டியாவாரி இதை இந்த கடா எவ்வளோக்கு போகுதுன்னு பாரு. வந்தவனே ஆட்டியாவாரி என்ன பண்ணாரு, காலை அப்படி ஒரு பிடி பிடிப்பார். அந்த கெடா கீழே கிடக்கிற அந்த வெதரை ரெண்டு தட்டுவார். டக் டக்குன்னு தட்டுவார். அந்த கெடா நல்லா செய்கிறானேவே, நம்ம வளத்தையும் கூட அப்படி செய்யலை, இவன் நல்லா கசக்கணும், அவன் நல்ல பையனா இருக்கான், நல்ல ப்ரோ. என்ன ஆட்டுக்கொட்டையை போட்டு அமுக்குவாங்களோ? நாளைக்கு போய் நீ சப்பி விட்டு போடா. புதுக்குன்னு பிடிக்கும்போது அந்த வளத்தால் விட்டுட்டு இந்த ஆட்டியாவாரியோட அந்த கெடா போயிடும். ஆனால் அந்த ஆட்டியாவாரி கொண்டு போய் காலையில் 5 மணிக்கெல்லாம் லைட்டை போட்டுக்கிட்டு தண்ணியை தெளிச்சு முண்டையை வெட்டுவேன்னு அந்த முண்டைக்கு தெரியாது. அதனாலதான் பாட்டில் அறுக்கிற ஆளத்தான நம்பி ஓடுது ஆடு.